நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை மிகப்பெரிய ஒரு மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையில் நடைபெற்ற அந்த மாபெரும் மாநாட்டினை தொலைக்காட்சி வாயிலாக பலர் பார்த்துக்கலாம். ஆனால் அதில் பேசப்பட்ட செய்திகள் இன்றைய தேதியில் ஒரு இளைஞர்களை 1,30,000 நிர்வாகிகளை நியமித்து அவர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல அழைத்து என்ன பேசுனாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக இருந்திருக்கிறது. நம்மை போன்ற இளைஞர்களுக்கும் அல்லது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எங்களுக்கு மூத்த தலைமுறை பல இளைஞர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பேசுறோம். மிக முக்கியமாக அந்த மாநாட்டுல இது இல்லையே அப்படின்னு எதிர்த்தரப்பிலிருந்து யார் எதையெல்லாம் கேள்வியாக முன்வைக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நேற்றைக்கு நடந்த அந்த மாநாட்டினுடைய சிறப்புகள், குறிப்பாக முதல்வருடைய உரை, துணை முதலமைச்சருடைய உரை, நாங்கள் யார் என்பதை நமக்கு சொல்லக்கூடியது அல்ல செய்தி, இன எதிரிகளுக்கு, குறிப்பாக ஒன்றிய பாசிச பிஜேபி அரசுக்கு, அடிமை அதிமுகவுக்கு, புதிதாக கிளம்பி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு நிறைவுற்றிருக்கிறது. அதை பற்றிய செய்திகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவருக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநாடு எப்படி நடத்தணும், இல்ல ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்றது திராவிட இயக்கத்தை பார்த்து எதிரணியில் இருக்கக்கூடியவங்க கத்துக்கணும் அப்படின்னு நம்ம மேடைகளில் பேசக்கூடிய பழக்கம் இருக்கு. குறிப்பாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்றத பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஆமா, ஆனால் கட்டுப்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு இருந்துட்டாலே கடமையும் கண்ணியமும் வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயா சொன்னாரு. அதை பறைசாற்றக்கூடிய வகையில் ஒரு 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் அப்படின்ற கணக்கை நீங்க விட்டுருங்க, 1,30,000 இளைஞர்கள் ஒரு இடத்தில் கூடுகிற போது அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்களாக, ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கேளிக்கைகளை விரும்பக்கூடியவர்களாக தான் பொதுவாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பல செய்திகள் ஐயோ ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு, எங்க வயசுக்கே பார்த்து கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய இந்த சூழல் தான் ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள், ஒரு ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய மாநாடாக இது இருந்துச்சு. அது முதல் விஷயம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு 1,30,000 நிர்வாகிகளை கூப்பிட்டுட்டு வர்றது அப்படின்றது சாதாரண காரியமா? ஒருத்தர் வராரு, இந்த தலைவர் வராரு, இளைஞர்கள்லாம் வராங்க, அவங்களாம் அலைமோதி வந்து பாக்குறாங்க அப்படின்றத தாண்டி, ஒரு தலைவர் வராரு, அந்த தலைவரை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் வராங்கன்றதை தாண்டி, ஒரு தலைவர் வராரு, அந்த தலைவரை ஏத்துக்கிட்டு, அந்த கட்சியை ஏத்துக்கிட்டு, அதனுடைய நிர்வாகிகளாக 1,30,000 பேர் கிளைக்கழகம் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றத திமுக செய்தியாக முன்வைக்கிறது. ஆனா அதிலும் குறிப்பாக எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்பாட்டோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்றத அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார், முதல்வர் பேசுகிறார், துணை முதல்வர் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்கள் அதை பதிவு செய்கிறார். மீடியால பேசக்கூடிய பலருமே அதையே திரும்ப திரும்ப ஏன் ஒரு செய்தியா முன்வைக்கணும்? இப்ப இந்த இளைஞர்கள் கூடுனா அந்த இடம் அமைதியா இருக்கிறது பெரிய செய்தியா? சண்டை சச்சரவு இல்லாமலோ, அடிதடி இல்லாமலோ, முட்டி மோதிக்கிட்டு போய் பார்க்காமலோ, இருக்கிற நாற்காலிகளை உடைக்காமலோ, அவங்க எல்லாரும் அமர்ந்திருந்து கூட்டத்தை கேட்கறது, நின்னுட்டு கேட்கறது, இதெல்லாம் ஒரு அதிசயமாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டிருக்குன்னா, அப்ப ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமில்லாத ஒண்ணு இத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த குறைந்த நாட்களில், சில மாதங்களில் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் பண்பாட்டுக்கு எதிரான ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனால தானே இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதுலயும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சேர்லாம் உடையலன்றத நீங்க ஒரு செய்தியா போட்டு காட்டணுமா? எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க, நின்று இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்கன்றதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் செய்தி. என்ன செய்தின்னா, வந்துகிட்டு இருக்கவங்கள இப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு துண்டு எடுத்து தோல்ல போட்டுட்டு ஒரு 4 நட நடந்துட்டு ஒரு 10 பஞ்சு டயலாக்க பேசிக்கிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு கிளம்பக்கூடிய தலைவர்களை தமிழ்நாடு தூக்கி கொண்டாடியதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எப்போதும் என்ன தேவைப்பட்டிருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்தில் தாழ்ந்து கிடந்த போது
யாரால் தாழ்ந்து கிடந்தோம், எதனால் தாழ்ந்து கிடந்தோம், எப்படி தாழ்ந்து கிடந்தோம், இதுல இருந்து மீட்டு நம்மளை வருவதற்கு என்ன வழி, அதுல இருந்து மீள்வதற்கு என்ன வழி, மீள்வதற்கு என்ன தேவை, என்ன தத்துவம் தேவை அப்படின்றத சொன்ன தலைவர்களை, களத்தில் செய்த தலைவர்களை தான் தமிழ்நாடு இதுவரைக்கும் ஏத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தந்தை பெரியாரை தலைமுறை கடந்தும் ஒரு இளைஞர்கள், அவரை பார்க்காத இளைஞர்கள் கொண்டாடுறதுக்கு காரணம் அவரிடத்தில் இருந்த தத்துவம், அவரிடத்தில் இருந்த சித்தாந்தம், அவரிடத்தில் இருந்த கொள்கை, அவரிடத்தில் இருந்த அந்த தெளிவு, அவரிடத்தில் இருந்த மானுட பற்று. அதே போல பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி 2 ஆண்டு காலம் தான் இருந்தாலும் அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தூக்கி கொண்டாடுவதற்கு 2 ஆண்டுகள்லயே அண்ணா இவ்வளவு செஞ்சிருக்காரே, இன்னும் ஆட்சியில் இருந்தா எவ்வளவு செஞ்சிருப்பாருன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் ஆட்சி கட்டிலில் ஏறிய பிறகும் கூட தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழர் உரிமைக்கும், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்காக அண்ணா அவர்கள் குரல் கொடுத்து சட்டம் இயற்றியதால் தான். கலைஞர் மறைந்த பிறகும் கூட கலைஞர் 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 நம்ம பேசுறதை தாண்டி பெரியாரையும் கலைஞரையும் தான் இணை எதிரிகள் இன்னைக்கு வரைக்கும் மறைந்தாலும் விடமாட்டோம்னு குறிவைத்து தாக்குகிறார்கள்ல. அதற்கு காரணம் கலைஞர் இவங்கதான் எங்களுடைய எதிரின்னு யாரை பார்த்து தந்தை பெரியார் குறிவைத்து சொன்னாரோ, இவங்க இணை எதிரிகள்னு சொன்னாரோ, அவங்க எதெல்லாம் நம்மளை செய்ய விடலையோ, படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பெண் கல்வியா இருக்கட்டும், சொத்துரிமையா இருக்கட்டும், இது அனைத்தையும் சத்தமில்லாமல் நிறைவேற்றி எதிர்கட்சியாக இருந்த போதும் ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்குதுன்னா அதுக்கு எதிராக பேசி சண்டை செய்த அந்த போக்குதான் கலைஞரை கொண்டாட வைக்கிறது. அப்ப இந்த இயக்கமே தத்துவத்தின் மூலமாகவும் அந்த தத்துவத்தை எடுத்து சென்ற தலைவர்கள் மூலமாக தான் உருவாகி வளர்ந்து இன்றைக்கு 75 ஆண்டு காலத்தை திமுக நிறைவு செய்கிறது, 100 ஆண்டை சுயமரியாதை இயக்கம் நிறைவு செய்கிறது. இப்ப அந்த மேடையில் பேசினவங்க அந்த உணர்வோடு, உணர்வுன்னு சொல்றதை விட அந்த பொறுப்புணர்ச்சியோடு துணை முதல்வர் பேசுறாரு. அவர் ஒரு யங்ஸ்டரா இளைஞர்களை பார்த்து ஒரு ஆ ஊ அப்படின்னு கத்தி கூச்சலிட்டு பஞ்ச் டயலாக் பேசி நீங்க வாங்க பாத்துக்கலாம், நம்ம எல்லாம் யார் தெரியுமா, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா அப்படின்ற வெற்று கூச்சல் இல்லாமல் கொள்கை முழக்கங்களால் நிறைந்த ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருக்கு. அதுல அவர் சொன்ன 3 முக்கியமான செய்திகள். ஒண்ணு, நம்ம யாரு, நம்மளுடைய வலிமை என்ன. ஒரு 1,30,000 நிர்வாகிகள் கொள்கையை ஏத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அதிகமான பணிகள் இருக்கிறது. 2வது, இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் நிறைய வாய்ப்பை கொடுக்கணும். அதுல அவர் குறிப்பா ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, இளைஞரணிக்குன்னு நான் கேட்கல, இளைஞர்களுக்குன்னு கேட்கிறேன். 3வது, அடிமைன்னு வந்துட்டா அது பழைய அடிமையா இருந்தா என்ன, புது அடிமையா இருந்தா என்ன, நண்பன்ல ஏது நல்ல நண்பன் கெட்ட நண்பன் ஒரு டயலாக் வர மாதிரி அடிமையில யாரு நல்ல அடிமை கெட்ட அடிமை, அடிமைனாலே அது மோசமான நிலை தானே. அப்ப அந்த அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அடிமைகளோ புதுசா வானவில் போல வந்து ஒரு திரை கவர்ச்சியை காட்டி இளைஞர்களை மயக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது பிஜேபியோடு, இந்த தத்துவத்தோடு, இந்த ஆரியம்ன்ற இந்த நம்மை நாசப்படுத்திய ஒரு சித்தாந்தத்தோடு, RSS ஓடுன்னு சொன்னா இவர்களை எதிர்த்து களம் காணுவதற்கு நீங்க தயாராகணும் அப்படின்னு அறைகூவல் கொடுக்குறாங்க. அந்த அறைகூவலில் அண்ணன் உதயநிதி அவர்கள் பயன்படுத்திய ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை, அடிமையாக இருந்து சுகம் காணுவதை விட சுயமரியாதையோடு சுதந்திர உணர்வோடு இருக்கிறது தான் முக்கியம். இத அந்த இளைஞர்களுக்கு சொல்றாங்க. அப்ப அர்த்தம் என்ன, ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னை சுகபோகமாக வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல அடிமை சேவகம் செய்யாம நீங்க சுயமரியாதை உணர்வோடு நம்ம இருக்கணும் என்றத பேசுறார். அதுக்கடுத்து முதல்வர் பேசுகிற போது இன்னும் ஒருபடி மேல போய் அவருடைய அந்த மொழியையே இந்த தலைமுறைக்கான ஒரு மொழியாக மாற்றிக்கொண்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி, நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றோம், பொதுவாகவே நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நான் திமிரு பிடிச்சவன் அப்படின்றது நம்ம திமிரை காட்டுவதற்காக அல்ல, ஆதிக்கத்திற்கு அடிபணிய மாட்டோன்றது. யாருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம மேல கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய அந்த ஆதிக்க சித்தாந்தத்திற்கு நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம மேல விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு திணிச்சு நீ எல்லாம் செருப்பு தைக்கிற தொழிலை ஊக்குவிக்கிறோம், நீங்க எல்லாம் மீன் பிடிக்கவே திரும்ப போங்க, நீங்க எல்லாம் உங்க அப்பா தொழிலை திரும்ப செய்யுங்கன்னு ஒருத்தர் சொன்னா அந்த ஆதிக்கத்திற்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்க மாநில சுயாட்சியின் மீது கை வைத்து, மாநில உரிமையின் மீது கை வைத்து ஆளக்கூடிய ஒரு மாநில அரசை செயல்பட விடாமல் ஒரு ஆளுநரை வச்சு உங்களோட சித்து விளையாட்டுகளை காட்டுவீங்கன்னா அந்த ஆளுநருக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நாங்க சனாதனத்தை தான் தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லி அந்த சனாதனத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறப்ப அதை எதிர்த்து நாங்க சண்டை போடுறோம்னா அந்த சனாதனத்திற்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு
இதுக்கு பின்னாடி இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அதை சொல்லிட்டு இளைஞர்களை முதல்வர் எதற்கு தயார்படுத்துறாருன்னு சொன்னா, நமக்கு நடக்கிறது பெரிய சண்டை. இந்த சண்டையில நாங்கெல்லாம் இளைஞரணியிலிருந்து தான் வந்தோம். மிசா காலகட்டத்தை நாங்கள் அனுபவித்தோம். ஊர் ஊரா தெரு தெருவா போய் பேசணும். தேநீர் கடையிலையும் முடித்திருத்தகத்திலையும் உட்கார்ந்து பேசணும். எல்லாரும் எல்லா துரோகங்களையும் சந்தித்தோம். அந்த வழிகளுக்கு பிறகு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தை நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொன்னா, திமுக என்ற ஒரு அரசியல் கட்சி இந்த நிலையில் இருக்கணும்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காப்பதற்கு இளைஞர்கள் தயாரா இருக்கணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியை மட்டும் நம்ம தோல்மையில நம்ம சுமக்கல, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இது ரொம்ப பெரிய கோல். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றுறோன்றதே ஒரு மாநில கட்சியாக இருந்து ஒன்றிய அரசை எதிர்த்து சண்டை போட்டு நம்ம காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் தேவைப்படுது. போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை காப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியை, அந்த கேடர்ஸை தயார்படுத்தக்கூடிய ஒரு உரையாக முதல்வருடைய உரை இருந்தது. இதில் பெரிய முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் ஒரு வடிவமைக்கப்பட்ட திட்டத்தோடு காணொளியில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், மாநில உரிமை, மாநில சுயாட்சி, சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு, இது எல்லாவற்றையும் பேசிட்டு அதற்கு பிறகு உரையாற்றுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நம் அனைவரும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத உரைகளை நமக்கு தரக்கூடிய அண்ணன் ராசா அவர்கள் நேற்றைக்கும் அதே போல ஏன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை திமுக தூக்கி பிடிக்கிறது, ஏன் முற்போக்காளர்கள் அவரை இன்றைக்கு கொண்டாட வேண்டிய தேவை எழுந்திருக்கு அப்படின்றதை அட்டகாசமாக பேசினாரு. அதே நிகழ்ச்சியில் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய உரையில் பேசுகிற போது அமித்ஷாவை நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்றதுக்கான பதிலாக ஒரு நிமிட வீடியோவை எல்லாருமே அனுப்புனாங்க. இது எப்படி திட்டமிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே செறிவு மிகுந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கை ரீதியான ஒரு உரைகள். அந்த கொள்கை உரைகளில் வெற்று கூச்சல்கள் இல்ல, பஞ்ச் டயலாக் இல்ல, என்ன முடியும்ன்றதை தாண்டி இது அனைத்தையும் நாம் செய்து முடிக்க வேண்டும். ஒரு 10 நிமிட உரையாக இருந்தாலும் சரி, 15 நிமிட உரையாக இருந்தாலும் சரி, அது தமிழ் சமூகத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக நாம் செய்த சாதனைகளை போய் சொல்லுங்க. நீங்க எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை திமுக நடத்தி முடிச்சிருக்குன்னா, அதுல எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பிஜேபியும் புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சேரை உடைக்கலன்றதெல்லாம் பெரிய விஷயமா? நீங்க சேரை உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. புதுசா ஒரு நடிகர் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் சேரை உடைக்கிறீங்கன்னா உடைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு டெமோ காட்டணும்ல. நின்னு கூட்டம் கேட்கறாங்க, உட்கார்ந்து கூட்டம் கேட்கறதெல்லாம் அதிசயமான்றீங்க. மரத்துல தொங்காம கம்பி மேல நிக்காம கூட்டம் இப்படி எல்லாம் கேட்க முடியும்னு டெமோ காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இளைஞர்கள் வந்தாலே அது மோசமான விளைவை ஏற்படுத்தும்ன்றதெல்லாம் கிடையாது. தலைவன் எவ்வழியோ அந்த வழியில் தான் அந்த இளைஞர்கள் இருப்பாங்க. நாங்க கட்டுப்பாட்டோடு நாகரிகத்தோடு நடந்துக்கிறதுனால அவங்களும் கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. நீங்களே என்ன பேசுறீங்கன்னு தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துக்கிட்டு புதுச்சேரியில நின்று தமிழ்நாடு அரசு திமுக அரசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கத்தான் செய்வாங்க. அப்ப இளைஞர்களை ஆர்ப்பரித்து கத்த வைக்கிறது முக்கியமா, இல்ல கொள்கையை பேசுகிற போது அவர்கள் ஆர்ப்பரித்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது முக்கியமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பண்பாட்டை நாம் தக்க வைப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு கட்சி என்பதை கடந்து, ஒரு ஆளுங்கட்சி என்பதை கடந்து, அமித்ஷாவை, மோடியை, எடப்பாடியை, புதுசா வந்திருக்க யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் கொள்கையை முன்னிறுத்தி அவர்களை சந்திப்போம், மக்களை நம்பி தேர்தலை சந்திப்போம்ன்ற செய்தியை நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடு, திருவண்ணாமலையில் நடந்த அந்த மாநாடு உணர்த்தி இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இந்த தேர்தலுக்குள் நடக்கும். அதில் யார் யார் பக்கம் நிற்கிறார்கள்ன்றதுதான் செய்தி. மக்களுக்காக யார் பேசுகிறார்கள், அவரவரை காப்பாற்றிக் கொள்ள அதிமுக போல யார் பேசுகிறார்கள், தன்னை முன்னிறுத்தி தன்னோடு இருக்கக்கூடிய மக்களையே காவு வாங்குவதற்கு யாரெல்லாம் புதிதாக வந்திருக்கிறார்கள் என்பதை சீர்தூக்கி பார்த்து நல்ல முடிவுகளை இளைஞர்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. நன்றி.